ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கபடி இன்சைடர். வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. என்னாச்சு இவன் ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு நிறையா டவுட் இருக்கும். ப்ரோ கபடி ஒரு கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கைஸ். பிகேஎல் ஆக்ஷனுக்கு ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸோட நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தேன் கைஸ். ஆனால் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த கான்டெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும். நமக்கு பிடிச்ச டீமை பற்றி பேசணும். அதில் இதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணிட்டேன் கைஸ். நேற்று ஈவினிங் அஃபிஷியல் ப்ரோ கபடி அப்டேட்டில் அவங்கள அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் இதுக்கான போஸ்ட் இருந்துச்சு. அதை தான் என் கிளிப்பில் பார்க்குறீங்க. இதில் நான் எப்படி வீடியோ போட்டிருந்தேன் அதை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கானது நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் தான் பார்க்கணும். அதுக்கான ஐடியா நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதனால் நான் இப்போ ஒரு தமிழ் தலைவர் ஃபேனாக ஒரு ப்ரோ கபடி ஆக்ஷனுக்காக போகிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராவல் நடக்க போகிற எல்லாத்தையும் ஒரு வீலாக கொண்டு வரலான்னு இருக்கேன். அப்படியே கொண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு, ஆக்ஷனில் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டுவோம் கைஸ். ஸோ பி ரெடி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அமைச்சர் கபடி அசோசியேஷன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நேற்று. யுவா கபடி சீரிஸ் கம்மிங் 23 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகி 1 செப்டம்பர் வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கு 20 பிளேயர் செலக்ட் பண்ண போகிறாங்க பழனி டஸ்கஸ் டீமுக்கு. இதுக்கான செலெக்ஷன் ட்ரையல்ஸ் 11 ஆகஸ்ட் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நடக்க போகுது கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச கபடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா போக சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்க்குற நீங்களே ஒரு பிளேயராக இருந்தாலும் தயவு செஞ்சு போங்க. அதுக்கான அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. சேலம் ஏ தலையூர் மணியரசு வளவு சங்கரி சாமி அகாடமி இண்டோர் ஸ்டேடியம் இங்கே தான் நடக்க போகுது. பிளேயர்ஸ் எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துடலாம். வெயிட் 85 kgsக்குள்ளே இருக்கணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் 1/9/2001 அப்புறம் அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்துக்கிறவங்களுக்கு ஏஜ் வந்து 23க்குள்ளே தான் இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க. பர்த் சர்டிஃபிகேட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. செலெக்ஷனுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் லைக் ஐசிஎஃப், டிஎன் போலீஸ், இன்கம் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கொண்டு போங்க. செலெக்ஷன் மேட்ச் நடக்கும், ஸோ கண்டிப்பாக மேட்சஸ் கொண்டு போங்க. ஆஃப்டர்நூன் ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் பிளேயர்ஸ் யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லி அவங்கள போய் பண்ண சொல்லுங்கள் ட்ரையல்ஸை. ஸோ ஷேர் மேக்ஸ் கைஸ், பிகாஸ் நாளைக்கு தான் ட்ரையல்ஸ். இதை ஏன் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, யுவா கபடி சீரிஸ் யூஸ் பண்ணி தான் சுதாகர், ஜெயசூரிய நாகராஜன், கோகுலக்கண்ணன், முகிலன், சஞ்சீவி அண்ட் அருளந்த பாபு இவங்க எல்லாமே செலக்ட் ஆகிருக்காங்க ப்ரோ கபடிக்கு. ஸோ யுவா கபடி சீரிஸில் ப்ளே பண்ணுறது ரொம்ப முக்கியம் கைஸ். செலக்டர்ஸ் வந்து பல டீமில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த போஸ்டரில் இருக்கிற பிளேயர்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு பிளேயர் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுதான் மணிகண்டன் நேசமணி. ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்காக இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேயர் மணிகண்டன் நேசமணி. இவர் கற்பகம் யூனிவர்சிட்டி பிளேயர், ரைட் கவர் டிஃபெண்டர். இவர் எந்த இயர் நடந்த யுவா கபடி சீரிஸ் டிஎன் எடிஷனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணார் கற்பகம் யூனிவர்சிட்டிக்கு. அந்த டீம் ஃபைனல்ஸில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி கூட தோத்துட்டாங்க. அதில் அவரோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸை பார்த்த மன்பிரீத் சிங், ஹரியானா டீம் கோச், இவரை என்வைபியாக சைன் பண்ணியிருக்காரு. இப்போ எலைட் 10 பிளேயர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாலாஜி தனபால். இவர் ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ளே பண்ணுறாரு. லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் டிஃபென்ஸில். அதனால் அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த சீசனுக்கு. செகண்ட் பிளேயர் பொன்பார்த்திபன் சுப்பிரமணியன். இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர். இவர் ஒரு இன்கம் டேக்ஸ்கில் தான் ப்ளே பண்ணார். இவர் பெங்களூரு புல்ஸ்க்கு லாஸ்ட் சீசன் ரொம்பவே சான்ஸ் கம்மியாக கிடைச்சாலும் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் கிடைச்ச சான்ஸில். ஸோ அவரையும் அவங்க டீமில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேயர் அபினேஷ் நடராஜன். இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர், ஐசிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ளே பண்ணுறாரு. புனேரி பல்டானுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சேர்ந்தவர் இவர். லாஸ்ட் இயர் ட்ராஃபி வின் பண்ண புனேரி பல்டான் டீமுக்கு இவர் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார். ஸோ இவர் எலைட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரீடைன்ட் யங் பிளேயர் கேட்டகரி. அதில் நம்ம தமிழ் தலைவரை சேர்ந்த அபிஷேக்கை தான் பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர். இவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். ஏஸ்னு சொல்லப்படும் அலந்தாங்கரை டீமில் தான் ப்ளே பண்ணி கபடியை கற்றுக்கிட்டார். இவர் தமிழ் தலைவரோட 4th இயர் ப்ளே பண்ண போகிறார். இதோட லாஸ்ட் 2 இயர்ஸாக டீமுக்காக டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அதோட ரீசன்னால் இவரை வந்து இந்த இயர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர். அப்படின்னா லாஸ்ட் இயர் இவங்க நியூ யங் பிளேயர்ஸ் சைன் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்கள இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேயர் சுதாகர். இவர் ஒரு லெஃப்ட் ரைடர். இவர் ஐசிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்காக ப்ளே பண்ணுறாரு. ப்ரோ கபடியில் பாட்னா பைரட்ஸ்க்கு இவரை சைன் பண்ணாங்க. ஒரு நல்ல ஸ்விஃப்டான ஒரு ஸ்கில்ஃபுல் ரைடர். லாஸ்ட் இயர் பிகேஎல்ல ரொம்ப சூப்பராக டெபியூட் பண்ணி பாட்னாக்கு பெஸ்ட்டை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சின் நேஷனல்ஸில் இந்தியன் ரயில்வேஸ்க்கு செலக்ட் ஆகி தனக்கு கிடைச்ச சான்ஸில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ரயில்வேஸ் டீம்ஸில் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹரியானா கிட்ட தோத்துட்டாங்க. ஆனால் பட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் டாப்பில் இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் என்னோட ஃபேவரட் ஜெயசூரிய நாகராஜன். இவர் ஒரு லெஃப்ட் ரைடர். இவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர். இவர் யுவா கபடி சீரிஸை யூஸ் பண்ணி தான் ப்ரோ கபடிக்கு வந்தார்.
ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் இவருக்கு நீ ட்விஸ்ட் ஆகி இன்ஜரி ஆகிடுச்சு. அதனால் அவரோட ப்ளே பண்ண முடியல. பட் இந்த இயர் ஃபிட்டாக வந்து ப்ரோ கபடியில் கலக்குவார். இவர் யுவா கபடி சீரீஸில் ஜாம்பவான் ஜெயசூர்யான்னு தான் கூப்பிடுவாங்க. ரீசன் மணிந்தர் சிங் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ரைடர் தான் இந்த நம்ம ஜெயசூர்யா. ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு ரீஹாப் படிச்சு ப்ரோ கபடிக்கு ப்ளே பண்ணணும்னு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிளேயர் அபிநந்தன் சுபாஷ். இவர் ஒரு லெஃப்ட் கவர் டிஃபெண்டர், வேல்ஸ் யூனிவர்சிட்டி பிளேயர். இவரும் லாஸ்ட் இயர் என்வைபியில் சைன் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர். லாஸ்ட் இயர் இவருக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மியாக தான் கிடச்சிது பாட்னா பைரட்ஸில். ஆனால் இந்த இயரில் யுவா கபடி சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் எடிஷன் நடந்துச்சு. அதில் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ப்ளே பண்ணார். ரொம்பவே தரமான ஒரு கேம் ப்ளே கொடுத்தாரு. அது மூலயமா அவங்க இம்பார்ட்டண்ட்டாக இந்த ட்ராஃபியை வின் பண்ணாங்க. ஸோ இந்த சீசன் இவருக்கு நல்ல சான்ஸ் கிடச்சா இவர் இன்னும் நல்லாவே ப்ரூவ் பண்ணுவார் கைஸ். நெக்ஸ்ட் பிளேயர் அருள்நந்தா பாபு. இவர் ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர், வேல்ஸ் யூனிவர்சிட்டி பிளேயர். இவர் ஜெயசூர்யா நாகராஜன் கூட யுவா கபடி சீரீஸில் ப்ளே பண்ணார் லாஸ்ட் இயர். அப்போ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதனால தான் பிகேஎல்ல பெங்களூரு புல்ஸ்க்கு இவர் லாஸ்ட் இயர் என்வைபியாக சைன் பண்ணாங்க. பட் சான்சஸ் பார்த்தீங்கன்னா 1 or 2 மேட்சஸ் தான் கிடச்சிது. பட் இந்த சீசன் நல்ல சான்சஸ் கிடச்சா இவரும் ஒரு தரமான பிளேயர்னு ப்ரூவ் பண்ணுவார். அடுத்து நம்ம இப்போ 2 பிளேயர்ஸ் பார்க்க போகிறோம், கோகுலகண்ணன் அண்ட் முகிலன். இவங்க 2 பேரும் கரூரை சேர்ந்தவங்க. ஒழுங்காக யூஸ் பண்ணப்பட்டா ஒரு சுனில்குமார், பர்வேஷ் பென்சால் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வால் மாதிரி டிஃபென்ஸாக நிற்பாங்க கவர்ஸில். கோகுலகண்ணன் ரைட் கவர், முகிலன் லெஃப்ட் கவர். 2 பேருமே யுவா கபடி சீரீஸில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஃபைனல்ஸில் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் கொடுத்த சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் மூலயமா இவங்க 2 பேரையும் லாஸ்ட் இயர் யூஎம்பா டீமில் சைன் பண்ணாங்க. இவங்க யூஎம்பாக்கு ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ்லாம் எப்படி ப்ரூவ் பண்ண முடியுமோ ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இந்த இயரும் இவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேயர் சஞ்சீவி. இவர் ஒரு ரைட் ரைடர், ஐசிஎஃப் டீமுக்காக ப்ளே பண்ணுறாரு. இவர் யுவா கபடி சீரீஸில் சுதாகர், கோகுலகண்ணன், முகிலன் இவங்க கூடலாம் சேர்ந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அப்போ தான் பல் டிஸ்கஸ் டீம் கேப்டனாக வேறு இருந்தார். இவர் ஒரு நல்ல டீசெண்டான ரைடர். லாஸ்ட் இயர் திருநெல்வேலி டைட்டன்ஸ்க்கு நல்லாவே ப்ளே பண்ணார். பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பூஸ்டடாக இல்லை. பட் கண்டிப்பாக இவர் இந்த சீசன் இன்னும் பெட்டராக ப்ளே பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோப்போ நான் சண்டே போடலான்னு தான் நினச்சேன். பட் யுவா கபடி செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்கிறது, அப்டேட் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி போடுறேன் கைஸ். அகைன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 AM ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. See you on another video. Bye guys.